இவர் யாரு? உலகத்தின் பாவத்தை சுமந்து தீர்க்கிற தேவ ஆட்டுக்குட்டி பிறக்கிறாருங்க இப்போ. ஹலோ, இப்ப ஏன் நல்லா புரியுது பாருங்க. பிள்ளையை துணிகளில் சுற்றி முன்னணியில கிடத்திருக்க காண்பீர்களா? இந்த ஆட்டுக்குட்டி, இந்த உலகத்தின் பாவத்தை சுமந்து தீர்க்கிற தேவ ஆட்டுக்குட்டிக்கு அவ்வளவு ஒரு நல்ல ஒரு பலன் இருக்கணும். எந்த பழுதும் இருக்கக்கூடாது, எந்த காயமும் இருக்கக்கூடாது. இவர் சாதாரணமான ஆட்டுக்குட்டி இல்ல, இவரும் ஒரு விதத்தில் ஆட்டுக்குட்டின்னு அழைக்கப்படுறார். யோவான் தம்முடைய சுவிசேஷத்தில் எழுதுறாரு 1:28-29, இதோ உலகத்தின் பாவத்தை சுமந்து தீர்க்கிற தேவாட்டுக்குட்டின்னு சொல்றாரு. இவரை துணியில சுற்றி முன்னணியில கடத்திருக்காங்க. இந்த மேய்ப்பர்களுக்கெல்லாம் அது அன்னைக்கு ரொம்ப நல்லா வழங்கச்சு. ஆகவேதான் ஜீப் அந்த கூகுள் மேப் மாதிரி கரெக்டா என்ன பண்ணிட்டாங்க, நேரா வந்துட்டாங்க அங்க. இப்ப நம்மளுக்கு வழங்குது பாருங்க நல்லா எப்படி அவங்க வந்தாங்க. கூகுள் மேப் மாதிரி. ஏன்னா அவர் தேவதூதர் சொல்லிட்டார், இதுதான் உங்களுக்கு அடையாளம். என்ன அடையாளம்னா, பலிக்காக இந்த ஆட்டுக்குட்டிகள் பறக்கிற அந்த இடம் மிக்தால் ஏதேர் அந்த இடத்துக்கு தான் அவங்க வந்தாங்க. பிள்ளை துணிகளை சுற்றி முன்னணியில கிடைத்திருக்க காண்பீர்கள்னா, ஏற்கனவே ஏகப்பட்ட ஆட்டுக்குட்டிகளை துணியில சுத்தி அந்த மேஞ்சர்ல வச்சு அவங்களுக்கு பழக்கம். எங்க இது நடக்குது? மிக்தால் ஏதேர்ல நடக்குது. அதனால அவங்களுக்கு ரொம்ப நல்லா தெரிஞ்சிச்சு, இதுதான் அடையாளம். எங்க போகணும்? நேரம் மிக்தால் ஏதேருக்கு போனோம். இப்போ ஏன்னா அங்கதான் ஆட்டுக்குட்டியை துணியில சுத்தி வச்சாங்க. இப்ப நம்மளுக்காக உயிரை கொடுக்கக்கூடிய, நமக்காக மரிக்கக்கூடிய, நமக்காக விலையேற பெற்ற ரத்தத்தை சீண்டக்கூடிய ஒரு தேவாட்டுக்குட்டி, உலகத்தின் பாவத்தை சுமந்து தீர்க்கிற தேவாட்டுக்குட்டி வந்தாச்சு. அதனால்தான் தேவதூதர்களுக்கு மேய்ப்பர்களுக்கு தேவதூதர்கள் இதுதான் அடையாளம் சொல்றாங்க.